எல்லாருக்கும் வணக்கம். தங்க மாமி சமையல் சேனல்ல இருந்து நான் மாமி பேசுறேன். வெயில் காலம் ஆரம்பமாயிடுச்சு. வடம் வத்தல் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நம்ம சேமிச்சு வச்சுட்டோம்னா காய்கறி இல்லாத நாள்லயோ மழை பெய்யும் போதோ நமக்கு உதவும். அப்படிதான் அந்த காலத்துல இருந்து நமக்கு எல்லாருமே நம்ம பெரியவெல்லாம் பண்ணி வச்சு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்ப இனிமேதான் நமக்கு வெயில் சீசன். ஒவ்வொன்றா நம்ம செஞ்சு வச்சுட்டோம்னாக்க பாதுகாப்பா பத்திரப்படுத்தி வச்சா நமக்கு சமையலுக்கு ஆகும். சமையல் ஒரு அற்புதமான கலை, எல்லாருக்குமே தெரியும். அதுவும் பெண்களுக்கு இது கைவந்த கலை. இப்ப நிறைய வசதிகள் இருக்கு, யூடியூப் எல்லாத்தையும் பார்த்து உடனுடனே நல்ல நல்ல இதெல்லாம் கத்துக்கலாம். நீங்க எல்லாரும் கத்துக்கிறீங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லி கொடுக்குறேன். குழம்பு வடான்னு ஒண்ணு அப்ப பண்ற பழக்கம் இப்பவும் இருக்கும். அந்த குழம்பு வடம் அப்ப என்ன பொருள் நம்ம வீட்டுல இருக்கிறத வச்சு பண்ணினோமோ இப்பவும் அதே மாதிரி அதை குழம்பு வடம் பண்ணி எடுத்துக்கலாம். வடம் போட ஆரம்பிக்கிறதுக்கு முந்தையே இந்த குழம்பு வடம் நம்ம போட்டு வச்சுட்டோம்னா நமக்கு அவசரத்துக்கு உதவும். இது குழம்பு காய் இல்லைன்னா வத்த குழம்பு வச்சுட்டு பொறுத்து போட்டுக்கலாம். இல்லை நம்ம கூட்டு காய் எதுக்கு வேணாலும் இதை எண்ணெயில வறுத்து போட்டுக்கலாம். இது ரொம்ப சுவையாகவும் ருசியாகவும் இருக்கும். நவதானியங்களுடைய அருமை இப்பவும் நமக்கு எல்லாருக்கும் இப்போ கொஞ்சமா தெரியறது. அந்த காலத்துல வீட்டுல பயிரெல்லாம் முளை கட்டி செம்மண் வச்சு முளை கட்டி உடைச்சு வச்சு பத்திரப்படுத்தி வச்சு வண்டு வராம எல்லாம் பண்ணுவாள். அப்ப தட்டைப்பயிர் வீட்டுல நிறைய பானையில வச்சிருப்பா முளை கட்டி. அந்த தட்டைப்பயிரையும் உளுந்தையும் வச்சு இன்னைக்கு நான் ஒரு குழம்பு வடம் பண்ணி காமிக்கிறேன். உளுந்து கருப்பு உளுந்து தான் போடுற பழக்கம். அது நமக்கு உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமாகவும் நல்லதாகவும் இருக்கும். தேவையான பொருள் தட்டைப்பயிறு. இது சிவப்பு தட்டைப்பயிறு. இங்கே கிராமத்துல எல்லாம் நிறைய கிடைக்கிறது. எல்லாம் போட்டு வீட்டில் 10 படி 8 படி வாங்கி எல்லாம் வச்சுப்பேன். இந்த சிவப்பு தட்டைப்பயிறு. இது கருப்பு உளுந்து. உளுந்து நம்ம இயந்திரத்துல உடைச்ச, மிஷின் கிடையாது, இயந்திரத்துல உடைச்ச உளுந்து. இது ஒரு கப்பு, இது ஒரு கப், 2 கப்பு சமமா எடுத்துக்கலாம். நீங்க 200 கிராம் போட்டா தட்டைப்பயிறு 200 கிராம் போட்டா உளுந்து 200 கிராம் போட்டுக்கலாம். இதுக்கு பருப்பெல்லாம் சேர்க்கறது இல்லை. ஏன்னா பருப்பெல்லாம் சேர்த்தோம்னா சீக்கிரம் வண்டு வந்துடும் இந்த வடம். அதனால இதை வண்டு வராம இருக்கணுங்கிறதுக்காகவும் நம்ம நவதானியம் நம்ம உடம்புக்கு சேரணுங்கிறதுக்காகவும் அந்த காலத்துல இது மாதிரி இது 2 தான், கருப்பு உளுந்து உங்களுக்கு தட்டைப்பயிறு. இது காரத்துக்கு 10 வரமிளகாய், கட்டி பெருங்காயம் 2 துண்டு எடுத்துருக்கேன். மஞ்சள் பொடி போடல. மஞ்சள் நான் வெள்ளை மஞ்சள் தட்டி வச்சிருக்கேன். கருவேப்பிலை 2 ஆருக்கு மேல கிள்ளி போட்டு உருட்டி வைக்க. பச்சை கடுகு கொஞ்சோண்டு போடுற பழக்கம். இதை போட்டோம்னா நம்ம எண்ணெயில இதை வறுக்கும் போது இந்த கடுகு பிடிச்சு அது ரொம்ப மணமா நமக்கு சாப்பிட ரொம்ப சுவையா இருக்கும். தேவையான அளவு உப்பு. விளக்கெண்ணெய் நம்ம மாவுடு எல்லாத்துக்குமே ஊறாக்கெல்லாம் போடுற பழக்கம். இந்த விளக்கெண்ணெய் கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் ஊற்றி நம்ம பிசைஞ்சு இந்த வடாத்தை நம்ம உருட்டி வைக்க போகிறோம். இந்த விளக்கெண்ணெய் பூச்சி வராது. இந்த வெயில் காலத்துக்கு நமக்கு உடம்புக்கு வயிற்றுக்கு ரொம்ப நல்லதை கொடுக்கக்கூடியது இந்த விளக்கெண்ணெய். அதனால இதில் விளக்கெண்ணெய் சேர்க்குறோம். அந்த காலத்துல இதெல்லாம் சேர்த்துதான் நமக்கு நம்ம பாட்டி, அத்தை, அம்மா எல்லாருமே நமக்கு உடம்பு நம்ம ஆரோக்கியமா காப்பாற்றி விட்டுருங்க. இன்னைக்கு அந்த வடாத்தை நான் முதல்ல இன்னைக்கு இப்ப நான் பண்ணி காமிக்கிறேன். அப்புறம் ஒவ்வொரு வடாமா நம்ம போட்டு பார்த்துக்கலாம். இப்ப இதை நம்ம எப்படி செய்யலாங்கிறத இப்ப பார்க்கலாம். தட்டைப்பயிர் முதல் நாள் ராத்திரியே ஊற போட்டுறணும். எந்த பயிருமே 8 மணி நேரம் ஊறினாதான் அது ஊறும். அதனால நான் ராத்திரியே தட்டைப்பயிர் ஊற போட்டு வச்சிருக்கேன். நீங்களும் இது மாதிரி தட்டைப்பயிரை முதல் நாள் ராத்திரி ஊற போட்டுருங்க. இது கருப்பு உளுந்து. நான் இப்பதான் 1 மணி நேரத்துக்கு முன்பு ஊற போட்டேன். கருப்பு உளுந்து ரொம்ப நேரம் ஊற வேண்டாம். தட்டைப்பயிர் மட்டும் ராத்திரி ஊற போட்டுக்கலாம். இது 2ம் எடுத்திருக்கோம். இப்போ இதை நம்ம அரைக்கிற போறோம். இது 2ஐயும் கலந்து இதுக்கு தேவையானதெல்லாம் போட்டு அரைக்க போறோம். நான் மிக்சியில அரைக்கல,
சின்ன ஆட்டுக்கல்ல தான் நான் அரைக்க போறேன். ஏன்னா நம்ம ஆட்டுக்கல்ல அரைச்சோம்னா அதோட பதம் என்னங்கிறத நம்ம கைக்கு பார்த்துக்கலாம். மிக்சியில போட்டோம் அப்படின்னா அது ஒரு இடியா ஒண்ணு மசிஞ்சு போயிடும் ரொம்ப நைஸா. நம்ம ஆட்டுக்கல்லாம் நம்ம கைக்கு தெரியும் இவ்வளவு போருங்கிறதுக்காக இதை ரெண்டையும் நான் கழனி பிடிச்சு இப்ப இதெல்லாம் போட்டு நான் ஆட்டுக்கல்ல அரைக்கிறேன். இப்ப இந்த குழம்பு வடை வந்து நான் ஆட்டுக்கல்ல அரைக்கிறேன். உங்களுக்கு ஆட்டுக்கல் இல்லை அப்படின்னா அதுக்காக கஷ்டப்பட வேண்டாம். நீங்க மிக்சியில கவனமா பார்த்து அரைச்சிக்கலாம். இப்ப இந்த ஆட்டுக்கல் நான் அலம்பிட்டேன். இது ஊற வச்ச தட்டைப்பயிறு, தண்ணி ஊத்த வேண்டாம். இதுல ஊறி இருக்கிற தண்ணியே போகும். தண்ணி ஊத்தினா ரொம்ப இதாயிடும். கொஞ்சம் கெட்டியாவே நம்ம அரைச்சிக்கலாம். இந்த கருப்பு உளுந்து நான் ஊற வச்சது நல்லா தோல் எல்லாம் போயிடுத்து. அப்படி ஒண்ணு ரெண்டு இருந்தாலும் பரவாயில்ல. நான் ரெண்டுமே சமமா தான் எடுத்திருக்கேன். இது ஒரு கப்பு, அது ஒரு கப்பு. இது 200 கிராம், அது 200 கிராம். இது 100 கிராம், அது 100 கிராம். அது மாதிரி வரமிளகா 10 போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ போட்டுக்கலாம். வெய்ய காலம் காரம் வேண்டான்னா நம்ம கம்மி பண்ணிடலாம். கட்டி பெருங்காயம் இலக்கமா இருக்கு. அப்படி ரொம்ப கட்டியா உங்களுக்கு தோணுச்சுன்னா நீங்க முன்னாடியே அதை ஊற வச்சுக்கலாம். மஞ்சள் ஏற்கனவே நான் தட்டி ஊற வச்சிருக்கேன். ராத்திரி ஊற போட்டேன், நல்லா ஊறி போச்சு மஞ்சள். உப்பு வந்து தேவையான அளவு உப்பு நான் எப்பவும் கையில போடுறேன். நீங்களாம் ஸ்பூன் கணக்கு வச்சுட்டு போடுறதா இருந்தா போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியா போட்டுக்கலாம். பத்தலைன்னா அப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். இப்ப நம்ம இதை வந்து அரைச்சு எடுக்கலாம். இது ஒரு அரை மணி நேரத்துல மசிஞ்சு போச்சு. ரொம்ப மசிய வேணாம், கொஞ்சம் குறைன்னு பார்த்து நம்ம நிதானமா எடுத்துக்கலாம். மிக்சியோட ஆட்டுக்கல்ல அரைக்கிறது அவ்வளவு ஆசையா இருக்கு எனக்குலாம். நல்லா தள்ளி நம்ம நல்லா எல்லாத்தையும் ஒண்ணு செட்டா அரைக்கலாம். இப்ப இதை அரைச்சது போறோம். குறைன்னு அரைச்சு எடுத்துட்டேன். இதை நான் பாத்திரத்துல எடுக்கிறேன். இப்ப நான் இதை பூரா எடுத்துட்டு உங்களுக்கு இந்த வடை உருட்டி வைக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு காமிக்கிறேன். இப்ப இது நான் ஆட்டுக்கல்ல ரொம்ப ஆசையா ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு அரைச்சிருக்கேன். மிக்ஸி இல்லாம ரொம்ப பழைய காலத்து ஞாபகம்லாம் வருது. இப்ப இதை அரைச்சிட்டு வந்தேன். இதை ஒரு பெரிய பாத்திரத்துல மாட்டிட்டு இப்ப இந்த இதுக்கு போட வேண்டியதை போட்டுட்டு நம்ம இதை வடை வைக்கலாம். இப்ப வந்து பச்சை கடுகு ரொம்ப வேண்டாம், நான் ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன். நீங்களும் உங்களுக்கு கொஞ்சமா போட்டுக்கலாம். இந்த கடுகு வந்து நம்ம எண்ணெயில இந்த வடாம் போடும்போது நல்லா வெடிக்கும். வெடிச்சு ரொம்ப மனமா வாசனையா இருக்கும். இப்ப மிளகாய், பெருங்காயம், மஞ்சள் எல்லாம் போட்டு உப்பு தேவையானது போட்டு அரைச்சிருக்கேன். நீங்க வேணா வாயில போட்டு பார்த்துட்டு மறுபடியும் உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். இப்ப கருவேப்பிலைய இப்படி கிள்ளி போட்டுடலாம். நைட்டா வெட்டணுங்கிறது இல்லை, நம்ம கையாலேயே கிள்ளி போட்டுக்கலாம். பச்சை கருவேப்பிலை இருந்தாலும் போடலாம், இல்லை வாடின கருவேப்பிலை வீட்டுல இருந்தாலும் போட்டுக்கலாம். அது ஒன்றும் பெரிய இதுவே இல்லை. இப்ப இதை போட்டோம். இப்ப விளக்கெண்ணெய் அந்த காலத்துல வீட்லயே ஊத்துற எண்ணெய்ன்னு ஆமனுக்கு வாங்கி நாங்கெல்லாம் ஊத்தி வச்சிருப்போம். இப்போ விளக்கெண்ணெய் எப்பவும் வீடுகள்ல இருக்கும். உங்க வீடுகள் எல்லாமும் பருப்பும் போடுறதுக்கு எல்லாம் வச்சிருப்பேன். அங்க பாருங்க, அது ஒரு 2 ஸ்பூன் ஊத்துறேன். இப்ப இது எல்லாத்தையும் நம்ம
ஒண்ணாக்கிக்கிறோம். வாயில போட்டு பார்த்துக்கலாம். நம்ம வேணும்னா உப்பு போட்டுக்கலாம், போறோம்னா போறோம். உப்பு கரெக்டா இருக்கு, நிதானமா போட்டது. இத உருட்டி வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம், இல்ல கையில வைக்கல நாங்க ஸ்பூன்ல வைக்கிறோம்னாலும் நீங்க வச்சுக்கலாம். இது மாதிரி மாடியில நீங்க எல்லாம் வத்தல் போடுறதுக்குலாம் சீட்டெல்லாம் வச்சிருப்பேன். வச்சுட்டு இது பிளாஸ்டிக் கவர் என்கிட்ட இருக்கு, வச்சிருக்கேன். வேணும்னா வாங்கிக்கலாம், இல்லாட்டி நேரடியா நீங்க இதுலயே பண்ணிக்கலாம். துளியோடு தண்ணி எப்படி தெளிச்சுட்டு நம்ம நல்லா இதை தொடச்சுக்கிறோம். இப்ப இந்த வடாத்தை இங்க பாருங்க, ரொம்ப சுலபம். பெருசா வேணா பெருசா வச்சுக்கலாம், சின்னதா வேணா சின்னதா வச்சுக்கலாம். இது சாயந்தரம் காஞ்ச உடனே தனித்தனியா நமக்கு எடுக்க வந்துடும். எடுத்துட்டு ஒரு தாம்பாளத்தையோ தட்டிலையோ போட்டு வச்சுட்டு நாளைக்கு மறுபடியும் ஒரு நாள் இன்னொரு நாள் நல்லா காய வச்சு, பானை இருக்கும் அந்த காலத்துல, பானையில தான் நாங்கெல்லாம் பத்திரப்படுத்திப்போம். வெள்ளை துணி இருந்தா துணியில கட்டி வைக்கலாம். மாசத்துக்கு ஒரு முறை நமக்கு நேரம் கிடைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இத வெயில்ல காய வச்சு எடுத்து வச்சுட்டோம்னா ஊற்றி வச்சு ஒன்றும் வராது. சாம்பாருக்கு போடலாம், கூட்டுக்கு போடலாம், எதுக்கு வேணாலும் போடலாம். வறுத்து வச்சா அந்த காலத்துல நான் எல்லாம் குழம்புல போடுறதுக்குள்ள எல்லாருமே இந்த வடை தள்ளி தின்ட்டு போயிடுவோம். அப்பெல்லாம் எது வேணாலும் நல்லா இதை பண்ணி போட்டுக்கலாம். மோர் குழம்பு வச்சுட்டு உங்களுக்கு காய் ஒன்றும் கிடைக்கல, ஏன்னா இந்த மோர் குழம்புக்கு இந்த வடாத்தை வறுத்து போடலாம். நல்ல நிலையில வறுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க எந்த எண்ணெய் வீட்டுல இருக்கோ அந்த எண்ணெயில போட்டுக்கலாம். உங்களுக்கு நான் வச்சு காமிக்கிறதுக்காக இங்க டேபிள்ல வச்சிருக்கேன். மீதியை கொண்டு போய் நான் மாடியில எல்லாத்தையுமா வச்சுட்டு சாயந்தரமா எடுத்துட்டு திருப்பி நாளைக்கு ஒரு நாள் நாளைக்கு ஒரு நாள் காய வச்சா நல்லா கலகலன்னு காஞ்சிடும். நம்ம அப்புறம் ஒரு பானையிலையோ டப்பாலையோ பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். நீங்களாம் வெள்ளை துணியில அந்த காலத்துல முடிஞ்சு அப்படியே வச்சிருப்போம், பண்டெல்லாம் வராது. ஒரு மாசத்துக்கு ஒருக்கா நமக்கு நேரம் கிடைக்கிற அன்னைக்கு இதை காய வச்சு சாயந்தரம் எடுத்து வச்சுட்டோம்னா இது ஒரு வருஷத்துக்கு பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். நமக்கு எப்ப வேணாலும் இது நமக்கு உபயோகமாகும். இது கருவடான், குழம்பு வடான், கூட்டு வடான்னு சொல்லுவேன். நம்ம நவதானியம் நம்ம உடம்புல சேரணுங்கிறதுக்காக நமக்கு பெரியவா இதை நமக்கு செஞ்சு சாப்பிட சொல்லி கற்றுக் கொடுத்துருக்கேன். நீங்களும் நேரம் கிடைக்கும் போது கொஞ்சமா வாங்கி முதல்ல நம்ம செஞ்சு பார்க்கலாம். எப்ப எல்லாரும் வேலைக்கு போறாரு, அதனால முடிஞ்ச போது எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி முடியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்க நம்பர் இருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு செஞ்சு பொரியெல்லாம் அனுப்பி விடுறேன். தேவைப்பட்டா மட்டும் நீங்க வாங்கிக்கலாம், இல்லைன்னா நீங்களே இதை செஞ்சு வீட்டுல நேரம் கிடைக்கும் போது பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுக்கலாம். நீங்க இதை வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தங்கமாமி சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த நல்ல ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.